எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உள்ள தூக்கி வைக்கிறது தான் சரி. நமக்கு தான் வரணும். அது நமக்கு வர்றது மூலமாக எதிராளுக்கு ஒரு பலம் குறையுது. இங்கே நீங்கள் மாற்றி விட்டீங்கன்னா எதிராளுக்கு ஒரு பலம் கூடுது, டபுளாக கூடுது. அப்போ எதிர்ப்போர்கள் ரெண்டா பிரிய உங்களுக்கு புரியுங்களா? 25% எதிர இருந்துச்சு, 50% ஓட்டு எதிர இருக்கு. சரிங்களா? 26% வாங்கினு வச்சிருவாரு. ஸோ அவர் 51% வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுகவும் தாவேகவும் வாக்கை பிளந்தால் திமுக அதிரி புதிரி ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. அப்போ பெர்செப்ஷன்ல திரு விஜய் வந்து நானும் ஒரு அணி என்றது பிம்பத்தை கண்டவர். எந்த ஊடகம் தமிழ்நாட்டில் வந்து மும்முனை போட்டு சொல்ல இன்னைக்கே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாலையும் தாவேக்கா பலம் கூடுகிறதா, ஏன்னா அவங்களுக்கு எல்லா மீடியாவுக்கும் தெரியும் தாவேக்கா பலம் கூடிச்சுன்னா அதிமுக பலம் குறையும், தாவேக்கா அதிமுக பலம் குறைஞ்சுன்னா திமுக உத்தரவாதம். அவர்களுக்கு தெரியாத கணக்கில் ரொம்ப தெளிவாக தமிழில் போடுறாங்க, ரொம்ப தெளிவாக டைட்டில் போடுறாங்க, ரொம்ப தெளிவாக டிபேட் வைக்கிறாங்க. பியூட்டிஃபுல். அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்கிறாங்க, அவங்க நம்ம முடிச்சிருக்காங்க. ஆனால் இதை யார் உணரணும்? ஆமா, விஜயை நீங்க சொன்ன போல யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஏற்கனவே. ஆனா என்ன ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கோ எதிர்கட்சியா உட்கார அளவுக்கோ இல்லைன்னு சொல்லி நாளைக்கு இந்த பலம் கூட்டே போச்சுன்னா முதல் பாயிண்ட் இருக்கலாம் ஆட்சி பிடிக்க மாட்டாருன்னு. ஆனா எதிர்கட்சியா வர மாட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்?